என்னையா தம்பிய பார்க்க சொல்லிட்டு போறாரு? ஐயா, இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவர் ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாராம். ஒரு பக்கம் தலையை கட்டுவாரா, இன்னொரு பக்கம் வாழை கட்டுவாராம். அதனால நைசா பேசி பைசா உருட்டு வந்துட வேண்டியதான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் அப்பவே சொல்ல ஐயா முகத்துல தெய்வீக கலை தெரியுதுன்னு. தலைக்கு பின்னால ஒளிவட்டம் கூட தெரியுதுங்க. நீ சும்மா இருயா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஐயா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இப்ப அப்படி சொல்லுங்கயா. யாரு அவன்? என் தாடி எடு, வேட்டி சட்டை மாத்திர சொன்னவன் எங்க அவன்? ஐயா கோச்சு கூடாது, அந்த முட்டாவே தெரியாதனமா சொல்லிட்டேன். டேய் வாடாங்க ஐயா, கல்ல விழு. விளக்கண்ணே, எது விளக்கண்ணே? வணக்கண்ணேன்னு சொன்னேன். இன்ன பையன் மனசுல வச்சுக்காதீங்க. அண்ணன் உங்களை பார்க்க சொன்னாரு. செக்கு தரேன், வாங்கிட்டு போங்க. சரிங்க. செக்கா? என்னங்க செக்குனோட சரின்னு சொல்லிட்டீங்க? எப்ப மாடு வாங்கி எள்ளு வாங்கி அதை ஆட்டி வித்து நம்ம காசு எடுக்கிறதே? விவரம் இந்த மாதிரி பேசாதரா, பாயாஜி சுமாரு. இது வேற செக்கு. அந்த சிற்பி விரிஞ்சு பத்திருக்காரு, போய் பாருங்க. அண்ணன் அவங்கள வச்சே கோயில் திருப்பணியை பண்ண சொன்னாங்க. இந்தாங்க செக்கு. சந்தோஷமா? அப்படியே ஆட்டுங்க. விரிஞ்சிபுரத்துல எங்க கச்சேரி இருக்கு, நாங்க போய் பாத்துக்கிறோங்க. தபேலா வாசிக்க நல்ல ஆள தேவைப்பட்டா எனக்கு சொல்லின்னு கிழிச்சு போறேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. ஒரு கிராமத்துல கர்நாடக இசையை பாடுறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கு நினைக்கும் போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சினிமாலே பாடிடலாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. யார் நீங்க? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட இப்படி பேசுறீங்க? இது என்ன வம்பா இருக்கு? நல்லா பாடுற ஒரு பொண்ணை பார்த்து பாராட்டுறதுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சுக்கணுமா? இதே நல்லா பாடுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே உங்களை கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? என்னது சங்கீதம் தெரியுமாவா? யார பார்த்து கேக்குறீங்க? இதே எங்க ஊர்ல கேட்டிருந்தா உங்களை அடிச்சிருப்பாங்க தெரியுமா? நான் பாட்டு பிரமாதம் படிப்பேன். படிப்பீங்களா? பாட மாட்டீங்களா? கிண்டலா? படிப்பனா பாடுறானு நாளைக்கு கோயில் கச்சேரியில வந்து பாரு. பாக்குறேன் பாக்குறேன். ஐயா ஐயா ஐயா, யார் அவன்? பகல் பரதேசி. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சிற்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கும்? இல்ல ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். பாத்தியா தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்காந்து காமிச்சிட்டு போறான். வினையம் பிடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும். அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? ஆனா நீ வர சும்மா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க. என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் புட்டாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? எங்கேயோ போறேன். அந்த நாய் புடி புடி புடி. ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. என் பேர் காளிமுத்து. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற வில்லுப்பாட்டு என்னுடையதாங்க. நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, என் சொந்த ஊரு சுந்தர சோழபுரம். ஆஹா, பாடல் பெற்ற ஸ்தலமாச்சே, கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்ப அந்த கோயில் ரொம்ப செதஞ்சு போயிருக்குங்க. நீங்க தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது விஷயமா பேசத்தான் ஊர் சார்பா வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்துக்கு செய்யற தொண்டுக்கு முடிவு ஏதுங்க. தம்பி, என்னவா இருந்தாலும் சரி, உங்க அழைப்பை என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இசைஞானி இளையராஜா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அவர்கிட்ட நான் நேரா பார்த்து என்னுடைய நிலைமை சொல்லிடு தம்பி, மன்னிச்சிருங்க. முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல. அபிராமி, தம்பிக்கு குடிக்கிறதுக்கு மோரு கொண்டா. தம்பி, இது என் பொண்ணு அபிராமி. இது இது உங்க பொண்ணா? இது முந்தியே தெரியுமா? இல்ல, காலையில கோயில்ல பார்த்தா ரொம்ப பக்தியா பாடிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தம்பி தான் இன்னைக்கு கோயில்ல வில்லு பாட்டு பாட போகுது. ஏன்பா, வில்லு பாட்டு படிப்பாரா இல்ல பாடுவாரா? படிச்சுக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே படிப்பேன். என்னம்மா கேக்குற? இல்லப்பா, வில்ல எடுத்துட்டு வேட்டையாடுவாங்க இல்ல சண்டை போடுவாங்க. ஆனா இவர் எப்படி? அது எப்படின்னு ராத்திரி கட்சியில வந்து பாருங்க. என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தப்பா நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு விளையாட்டு, இந்த வயசுல அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்குங்க. என்ன மோர் சுடுது? இது மோர் இல்ல, பால். சுடத்தான் செய்யும். மோர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், அதனால பாலே சாப்பிடுங்க. எங்களுக்கு எதை குடிச்சாலும் கட்டாது, எங்க தொண்டை அப்படி. கொண்டாங்க, அதையும் கொடுங்க. பாத்து பாத்து பாத்து. தம்பி, உங்களை யாரோ நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, யாரோ நினைக்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஏன் முறைக்கான்?
இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? ஆ? அந்த ஆளு நம்மள பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ ஆ. அடிங்க, அடிங்க, ஏய், அடிவா, ஏய், அடிவா. ஏய், செய்யா, ஏய், செய்யா, ஏய், செய்யா, நீ அந்த ஏய், செய்யா, நீ. ஏய், ஐ, கட்டும், அடி. ஏன் அடிக்கிற? ஏய், ஏன்டா அந்த இலையை துண்டுல கிழிச்ச? கையெறிஞ்சு கிழிக்க. செருப்பால அடிப்பியா? அது என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும்னு கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அதை கிழிச்சு கடிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு இருங்கண்ணே. எப்பா நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆளை போய் ஏய், அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்ப அப்படின்னு அப்புறம் போல தோணுது. டேய்